குதூகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். குதூகலம் கொண்டாட்டமே. என் இயேசுவின் சன்னிதானத்தில் வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். நாம ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் எல்லாரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு இந்த பூமியில பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எதற்காக இந்த பூமியில இயேசு பிறந்தார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுடைய பாவங்களை நிர்மூலமாக்கதான் ஆண்டவர் பிறந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப அநேகர் கேட்பாங்க, அவர் பிறந்தனால எனக்கு என்னங்க, இயேசு பிறந்ததுனால எனக்கு என்னங்க, எனக்கு என்னங்க பயன், சபைக்கு வருவதனால எனக்கு என்ன பயன், இயேசுநாதரை ஏத்துக்கிறதுனால எனக்கு என்ன பயன், ஏதோ இவங்க சொன்னாங்கன்னு நான் வந்துட்டேன், அப்படி கிடையாது. இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு சிலுவையிலே மரித்தார். அதே போலதான் இயேசு ஒவ்வொருவருடைய பாவங்களை கழுவுவதற்காகவே இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தார். பிரியமானவர், ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் ஒழிய, ஒரு மனிதனுடைய பாவம் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டால் ஒழிய அந்த மனிதனுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. நாம நினைக்கலாம், நான் பாவமே செய்யலையே, எனக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது, நான் யாருக்குமே துரோகம் செய்யலையே என்று சொல்லி ஒருவேளை நாம நினைக்கலாம். ஆனா தாவீது சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு விஷயத்துல இன்னமும் நாம் பாவம் செய்கிறவர்களாகவே காணப்படுகிறோம். அந்த பாவத்தை நம்மிலிருந்து கழுவுவதற்காகவே இந்த மனித குலத்தின் அவதாரம் எடுத்து சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பூமியில பிறந்தார். பிரியமானவர், இரண்டாவது காரியம் மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். 26, 28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிறது. இது யார் சொல்றாருன்னா ஆண்டவரே சொல்றார். அன்பு கர்த்தர்களே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனிதனுடைய பாவம் முதலாவது கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த பாவம் அவனை விட்டு நீங்க வேண்டுமானால் இயேசுவின் ரத்தத்திற்கு மாத்திரமே அந்த அதிகாரம் உண்டு. விசுவாசிக்கிறவங்க ஒரு சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவது என் பாவம் நீங்கவே எனக்காக இயேசு பிறந்தார். என் பாவத்தை எது நீக்க முடியும், என் பாவத்தை யார் நீக்க முடியும் என்று சொன்னால் அதற்கு தகுதியுடைய ஒரே ரத்தம் இயேசுவின் ரத்தம் மாத்திரமே. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் தான் எனக்கு ரட்சிப்பை கொண்டு வருது. ரட்சிப்பு என்று சொன்னால் விடுதலை. ஒரு பாவத்திலிருந்து விடுதலையை தர முடியுமானால் அது இயேசுவால மாத்திரம்தான் முடியும். மூன்றாவது காரியம் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும்
அஹ், அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு பரிசுத்தம் உள்ள தெய்வம். இயேசு பாவத்தை அறியாத சுத்த கண்ணனா இருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் பிறந்ததின் நோக்கமே என்னுடைய பாவத்தை கழுவுவதற்காகவே. என் பாவம் கழுவும் போது எனக்குள்ள விடுதலை உண்டாகிறது. எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை, எல்லாவற்றையும் அந்த இயேசு எனக்கு தருகிறவரா இருக்கிறார். இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு இல்லை பிரியமானவர்களே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசு என் பாவத்தை கழுவுகிறவரா இருக்கிறார். அவருடைய ரத்தத்தின் மூலமா என் பாவம் கழுவப்படுகிறது. என் பாவம் கழுவப்பட்ட பிற்பாடு நான் ரட்சிக்கப்படுகிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47 இருந்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 2:47. தேவனை துதித்து பாருங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எல்லாரும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தின் பாவத்தை போக்க பிறந்தார். அவருடைய ரத்தம் என்னை பரிசுத்தமாய் மாற்றுகிறது. எனக்குள் ரட்சிப்பு வருகிறது. இங்க வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இப்ப நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்? இயேசுவின் ரத்தம் என்னை கழுவுச்சுன்னு விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. என் பாவம் முற்றிலும் என்னை விட்டு நீங்கினது அப்படின்னு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு நேரத்துல பாவியா இருந்தேன், குடிகாரனா இருந்தேன், அயோக்கியமான காரியங்களை செய்தேன். என்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா இயேசு எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருடைய சுபாவம் என் சுபாவமாய் மாறினதுன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். இயேசு என் பாவத்தை மன்னிக்கிறார் அவருடைய ரத்தத்தின் மூலமாக. என் பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ள ரட்சிப்பு வருது. ரட்சிக்கப்பட்ட நான் சபையிலே சேர்க்கப்படுகிறேன். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 12 இருந்து வாசிக்கலாம். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும். அந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 7:12 எல்லாரும் வாசிக்கலாம். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். எல்லாரும் ஒரு வருஷம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருக்கே சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 13-14. எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டேன். இதுதான் மைய வசனம். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு என்னுடைய பாவத்தை கழுவுகிறார். நான் ரட்சிக்கப்படுகிறேன். ரட்சிக்கப்பட்ட நான் சபையிலே சேர்க்கப்படுகிறேன். சபையிலே சேர்ந்தது எதற்காக என்று சொன்னால், மதம் மாற்றத்திற்காக அல்ல, பணம் மாற்றத்திற்காக அல்ல. ஒரே ஒரு காரியம், பரலோக ராஜ்யம் போய் சேர வேண்டும். ஒரு மனிதன் இங்கே மரிப்பானானால் அவன் பரலோக ராஜ்யம் போக வேண்டும். இதுதான் தேவ சித்தம். அதற்காகத்தான் அவர் மனித உருவாய் இந்த உலகத்தில் பிறந்தார். பிரியமானவர்களே, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. கிறிஸ்தவம் மதம் மாத்திர ஒரு காரியமே கிடையாது. இங்கே மனம் மாற்றப்படுகிறது. எத்தனை பேர் விரும்பி ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் என் மனசு மாறி இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இயேசுதான் என் தெய்வம் சொல்றவங்க நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. இயேசுதாங்க நமக்கு எல்லாமே. ஒரு நாளில நான் ஊதாரியா இருந்தேன். என் மேல பேய் இருந்துச்சு, பிசாசு இருந்துச்சு. நான் வியாதி படுக்கல படுத்து கிடந்தேன். என் அப்பா அம்மா செஞ்ச பாவம், என் தாத்தன் பாட்டன் செஞ்ச பாவம் இன்னைக்கு என் தலைமுறையை தாங்குது. ஏதோ ஒரு சூழ்நிலையில இயேசு என்னை தேடி வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் பாவங்களை மன்னித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்குள்ள புதிய ரட்சிப்பு வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சபையிலே சேர்க்கப்பட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் என் பாவங்களை கழுவுகிறது. என்
என் பாவம் கழுவப்பட்டதனால எனக்குள்ள ரட்சிப்பு வருது. அந்த ரட்சிப்பு என்னை சபையிலே சேர்க்குது. இந்த சபை என்னை பரலோகம் கொண்டு போகுது. பரலோகம் போனா சபை வேணும். சபை வேணும்னா ரட்சிப்பு வேணும். ரட்சிப்பு வேணும்னா பாவ மன்னிப்பு வேணும். பாவ மன்னிப்பு வேணும்னா அந்த இயேசு உங்களுக்கு எனக்கு வேணும். ஹல்லேலூயா.